வணக்கம் நேயர்களே, இது புதுவை தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் என்றும் நலமாய் வாழ. இது உங்களுக்கான நலம் தரும் நலவாழ்வு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் குடல் இறக்கம் என்றால் என்ன, குடல் இறக்கம் நோய் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன இருக்கும், அது வருவதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன உள்ளது என்பது குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மோடு உள்ளார் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை துறையை சார்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள். நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் இன்றைய நிகழ்ச்சிக்கு டாக்டரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பலவிதமான மருத்துவர்கள் அந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் விளக்கம் அளித்து கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க சர்ஜரி டாக்டர் இருக்காங்க. இப்போ என்னென்னா குடல் இறக்கம், இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலவங்க அதை ஹெர்னியா சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க. அது எதனால் வருது, அது வந்தாக்கா அதுக்கான என்ன சிகிச்சை முறைகள் உள்ளது என்பது தான் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து டாக்டரோட பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272 மற்றும் ஒரு எண் 2272 வெளியுநேர்கள் 0413 என்ற குறித்த எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழி என்னெல்லாம் இருக்குன்றதை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நோய் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் என்ற முறையில் டாக்டர்கிட்ட குடல் இறக்கம் என்றால் என்ன, குடல் இறக்கம் எதனால் வருது, அதுக்கு முன்னாடி அது எந்தெந்த நம்ம உடம்புல எந்த பகுதியில் வருதுன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஓகே. குடல் இறக்கம், அதாவது ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இரணியா அப்படின்னா, இரணியானா இரணியனுக்கும் ஹெர்னியாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இங்கிலீஷில் ஹெர்னியா அப்படிங்கிறத நம்ம ஹெர்னியா, நமக்கு தமிழில் தெரிஞ்ச பேர் அப்படிங்கிறதுனால நம்ம ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறோம். குடல் இறக்கம் அதாவது நம்ம உடம்புல நம்ம வயிற்றுக்குள்ளார குடல் இருக்குது, மற்றும் சில உறுப்புகள்லாம் இருக்குது. குடல் இருக்குது, யூரின் போகிறதுக்கான அந்த பிளாடர் இருக்குது, சிறுகுடல் பெருக்குடல் அதெல்லாம் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட அப்டமினல் வால், அதாவது தசைகள் இருக்குது. இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சுவர் இருக்கோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார வயிற்றுக்குள்ளார இருக்கிற அந்த குடல்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம வயிற்றில் ஒரு தசை இருக்குது. அதை அப்டமினல் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ எல்லாம் வீட்டினோட சுவர் பழுதாக இருக்கோ, ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்கு உள்ளார இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் தெரிகிற மாதிரி எப்போல்லாம் இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற தசைகள் வீக்காக இருக்கோ, அதாவது கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ, அப்படி இல்லாட்டி ஏதாவது சர்ஜரி மூலமாக ஆப்ரேஷன் மூலமாக அந்த தசைகள் வலுவிழந்து போனாலோ, அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறதுனாலையோ, இல்லாட்டி ரொம்ப அதிகமான ப்ரெஷர், அப்டமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையோ இந்த அப்டமினல் வால் எல்லாம் வீக் ஆகும். அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாகவே நம்ம வயிற்று பகுதியில் சில ஹோல்ஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னா துளைகள். அது நம்ம உடல் பகுதியில் இருந்து, வயிற்று பகுதியில் இருந்து நம்ம தொடைப்பகுதியோ இல்லாட்டி விந்து பை அது மாதிரி விந்து நாளமை எடுத்துகிட்டு வரதுக்கான நார்மலான சில துளைகள் இருக்குது. அது வழியாவோ குடல் வெளியில் வரும். அதாவது தசை, அப்டமினல் வால் தசையை தாண்டி குடல் வெளியில் வருது. அதை தான் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. குடல் இறங்கிடுச்சு அப்படின்றது. குடல் இறக்கம் அப்படின்னா நம்ம அப்டமினல் வால் தசையை தாண்டி குடல் வெளியில் வர்றதுக்கு தான் பேர் குடல் இறக்கம் ஆர் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிறது நம்ம அப்டமினல் வால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வருது. அதாவது நம்ம வயிற்று பகுதியை முழுவதுமாக நம்ம அந்த தசை மசில்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மசில்களில் ஏதாவது ஒரு வீக்னஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது வரலாம். அது வயிற்று பகுதினா எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். அதாவது தொப்புள் பகுதியில் வரலாம், அப்படி இல்லாட்டி மேல் வயிறுலையோ கீழ் வயிறுலையோ அந்த மாதிரி வரலாம். காமனாக இது நம்ம 2 பகுதியாக பிரிப்போம். கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வர ஹெர்னியாஸில் பார்த்தீங்கன்னா 100 ஹெர்னியா வர்றாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் கிராயின் ஹெர்னியாவில் வருவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள சந்திச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் தொலைப்பாளம். மாலை வணக்கம். தஞ்சை மாவட்டம் மேம்பட்டிலிருந்து பேசுகிறேன்.
வணக்கம் சார். டாக்டரோட உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கங்க. வணக்கம் சார், ஒரு சில சொல்லுங்க சார். நேரங்கள்ல நம்ம சாப்பிடுற பொருள் ருசியா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அளவுக்கு மாதிரி நம்ம சாப்பிடுறோம். அதே நாளடைவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாப்பிடும் பொழுது அந்த குடல் இறங்குறதுனாலதான் தொப்பை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களே. இந்த தொப்பை ஏற்படுறதுக்கு காரணம் அந்த குடல் இறக்கத்தினால தானே அப்படிங்கறது சொல்லுங்க. இல்லை சார், குடல் இறக்கத்துக்கும் தொப்பைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக தொப்பை எதனால் வருது அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் சேர்ற கொழுப்புனால. அந்த அந்த தசைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தசைகளுக்கு நடுவுலையும் சம்டைம்ஸ் கொழுப்பு பொருட்கள் கொஞ்சம் படியும். அதனால தசை வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொப்பைக்கும் ஹெர்னியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு அதிகமான குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தசைகளுக்கு நடுவில் கொழுப்பு படிஞ்சிறதுனால அந்த தசை ஜென்ரலாகவே வீக் ஆகிடும். பட் தொப்பை இருக்கிறதுனால ஹெர்னியா வராது. அது ஹெர்னியாவும் கிடையாது. நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம ஹெல்த்தியாக தொப்பை இல்லாமல் இருக்கிறது எல்லா விதத்திலுமே நல்லது. ஹெர்னியாவுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விதத்திலுமே நல்லது. பட் அதுக்கும் ஹெர்னியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே சார், நேயர் கேட்டு பயன்பெற்றிருப்பாங்க சார். இப்போது காலர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இப்போது குடல் இறக்கத்தில் எத்தனை வகையாக டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம 70% பேருக்கு நார்மலாக கிராயின் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க, இடுப்பு பகுதியில் வரும். ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த விதைப்பைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற பகுதியில் வீக்கம் வரும், இடுப்பு பகுதியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது ஆண்களுக்கு அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு இந்த விந்து நாளம் வயிற்று பகுதியிலேருந்து விந்து பைக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன தொலை இருக்கும், அப்டோமினல் வால்ல நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஹெர்னியா டெவலப் ஆகுறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான காரணமாக இருக்கும். ஸோ இப்போது கொஞ்சம் யங்கான பேஷண்ட்ஸ், அதாவது ஒரு டீனேஜ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 40-45 வயசு அது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்னியா தான் ரொம்ப காமனாக இருக்கும். கொஞ்சம் வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற தசையை வீக் ஆகிடும், கொஞ்சமாக அந்த அப்டோமினல் வால் வீக் ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்டமன் நம்ம கொடுக்குற ப்ரெஷர், நம்ம வெயிட் தூக்குறப்பையோ இல்லாட்டி வேறு எது பண்ணுற உடல் பயிற்சி பண்ணுறப்பையோ அந்த தசை வீக்காக இருந்தது அப்படின்னா அந்த வீக்னஸ் மூலமாக ஒரு தொலை ஏற்பட்டு அது வழியாக குடல் வெளியில் வரும். அதுவும் இடுப்பு பகுதியில் வரும். அதுதான் காமன், அதாவது இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மீதி இருக்க பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 30% உடல் பகுதியில், வயிற்று பகுதியில் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அம்பிளிகஸ் பகுதியில் இருக்குது, அம்பிளிக்கல் ஹெர்னியா, பாராம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தொப்புள் பகுதியில் சில பேருக்கு அந்த வீக்னஸ் இருக்கும். நார்மலாகவே தொப்புள் நமக்கு அடைஞ்சிரும் பிறந்ததுக்கப்புறமா. சில பேருக்கு அந்த தொலை அடையாமல் இருந்தது அப்படின்னா அது வழியாகவும் கொஞ்சம் ஹெர்னியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி அதே மாதிரி அம்பிளிக்கல் ஹெர்னியா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. சம்டைம்ஸ் இது நம்ம சர்ஜரி பண்ணுறப்போ ரொம்ப வளை வைக்காமல் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தொப்புள் பகுதிக்கு மேலே பகுதியிலையும் சில பேருக்கு ஹெர்னியா வரும். இந்த மாதிரி அவர் சொன்னார் இல்லைங்களா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு தொப்பை மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் ஒரு வகையான ஹெர்னியா தான். வயிற்று பகுதியினோட பின்பகுதி, அதாவது முதுகு பகுதியில் கூட சில பேருக்கு ஹெர்னியா வரலாம். அது லம்பர் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பகுதியில், வயிற்றினோட எந்த பகுதியாக இருந்தாலும் கூட முன்னாடி பக்கமோ பின்னாடி பக்கமோ எல்லா பக்கமும் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பு தெரியும் இவங்களுக்கு. அந்த தழும்பு எதனால் வருது அப்படின்னா முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. வழக்கமாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வயிற்று பகுதியை தசையை நம்ம தையல் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஆனாலும் கூட நம்ம எவ்வளோதான் நம்ம ரொம்ப நல்ல ஒரு சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே கூட நம்மளுடைய வயிற்று பகுதியினோட தசை பகுதியினோட அந்த ஸ்ட்ரென்த் முன்னாடி சர்ஜரிக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு 100% வராது. சில டைம் அது வீக் ஆச்சுன்னா அது மூலமாக கூட ஹெர்னியா வரலாம். அது இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா டைப் ஆஃப் ஹெர்னியாவும் வயிற்று பகுதியில் தான் மோஸ்ட்லி வரும். அதனால இது அப்டோமினல் வால், காமனாக நம்ம அப்டோமினல் வால் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வருது காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிகமாக வருது. பட் பெண்களுக்கு வராது அப்படின்னு கிடையாது. இப்போது 100 பேர் ஹெர்னியாவோட வராங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 80-90% பேர் ஆண்கள் இருப்பாங்க. பெண்களுக்கு ஹெர்னியா, அதாவது இந்த மாதிரி அப்டோமினல் வால் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பட் ஆனால் அவங்களுக்கு இன்சிஷனல் ஹெர்னியா, அதாவது சர்ஜரிக்கு அப்புறமா வர ஹெர்னியா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறமா வர ஹெர்னியா இருக்கு இல்லைங்களா, அது அவங்களுக்கு காமனாக வரும். ஏன்னா பெண்களுக்கு நார்மலாகவே ப்ரெக்னென்சினாலையும் கொஞ்சம் அதிகமாக வெயிட் போடுறதுனாலையும் அந்த தசை கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ கூட நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால அந்த தசை வீக் ஆகிடும். அதன் மூலமாக
உள்ளே வந்து தையல் விட்டு போயிட்டு அதனால வந்து ஹெர்னியா வருது அப்படின்னா இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் காமனாக வரும். ஓகே சார். இப்போ வந்து பிறவியிலே இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு ஹெர்னியா ஏதாவது வருங்களா சார்? கண்டிப்பாக. இப்போ நான் அம்பிளிக்கல் ஹெர்னியா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அதாவது குழந்தைகளுக்கு வந்து நார்மலாகவே வந்து அந்த தொப்புள் பகுதி வந்து அடைஞ்சிரும். சப்போஸ் அந்த தொப்புள் பகுதி கொஞ்சம் அடையாமல் இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா கொஞ்சம் காமனாக இருக்கும். வழக்கமாக அதை நம்ம உடனே சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது குழந்தை வளர வளர தானாகவே வந்து கொஞ்சம் ஓரளவு அடைஞ்சிரும். அதுக்கப்புறமாவும் குழந்தைக்கு சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை அது வந்து அடையலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு வந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் குழந்தைங்க பிறக்கிறப்போ, அதாவது குறை பிரசவத்தில் பிறக்கிறாங்க இல்லைங்களா கொஞ்சம் குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த கிராயின் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெனட்டிக் அப்படின்னு பார்த்தா சில பரம்பரை வியாதி, அதாவது நம்ம தசையில் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரியான ஒரு பரம்பரை வியாதிகளாக இருக்குது. மார்ஃபன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ். அதாவது நம்ம தசை மசில் டெவலப்மெண்ட்டில் சில குறைபாடுகள் இருக்கிற நோய்கள் இருக்குது. அவங்கள பார்த்தாவே நமக்கு ஆனால் தெரிஞ்சிடும். ரொம்ப டாலாக இருப்பாங்க, கை கால்கள் எல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும், கொஞ்சம் ஜைஜாண்டிசம், அதாவது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் உடல் பருமனாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி பரம்பரைகளில் இந்த மாதிரி ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஜெனட்டிக் டிசீசஸ், அந்த பரம்பரை வியாதிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பார்க்குற ஜென்ரல் பாப்புலேஷன் அது ரொம்ப குறைவு. அதை தவிர ஜெனட்டிக்காக வந்து வேற எந்த டிசீஸ்னாலையும் இது யூஸ்வலாக வராது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னால தான் வந்து நிறைய டைம் இந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொதுவாக எந்தெந்த காரணத்தினால இப்போ ஹெர்னியா வரும்ன்றதை சொல்லுங்கள் டாக்டர். நிச்சயமாக. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 டைப் ஆஃப் ஹெர்னியா சொன்னேன். ஒன்று வந்து இங்குவைனல் ஹெர்னியா, அதாவது நம்ம விந்து நாளம் வந்து வெளியில் வர்றது மூலமாக அந்த பகுதியிலேயே வந்து குடல் வந்து வெளியில் வர மாதிரி குடல் இறக்கம். நார்மலாக வந்து கொஞ்சம் ப்ரெஷர், எப்போல்லாம் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுதோ, நம்ம எப்போல்லாம் ரொம்ப முக்கிற மாதிரி பண்ணுறோமோ, சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். அவங்களுக்கு வந்து காலையில் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கிறதுனால, அதனால் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து கிரானிக்காகவே இருமல் இருக்கும், எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இருமுறப்பையோ இல்லாட்டி வந்து நம்ம மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கோ வயிற்றில் இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும், ரொம்ப டைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அழுத்தம் காரணமாக, வயிற்றுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் காரணமாக அந்த குடல் வந்து கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறமா செடென்டரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒபிசிட்டி, அதாவது கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக நான் சொன்ன மாதிரி உடல் பருமனால் கொழுப்பு வந்து வயிற்று பகுதி தோல் பகுதியிலே இல்லாமல் அது கூட சேர்த்து நம்ம தசை பகுதியிலையும் வந்து அந்த கொழுப்பு போய் சேர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தசை வந்து நார்மலாக இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது, அதனால் அதுவும் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலையும் வந்து இந்த மாதிரி வரும், குடல் இருக்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வயதானவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த யூரின் போகிற பாதையில் வந்து ஒரு ப்ராஸ்டேட்னு ஒரு உறுப்பு இருக்கும், அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாகிடும். அதனால அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது வந்து கொஞ்சம் அவங்க ப்ரெஷர் கொடுத்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலையும் கூட அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி மலச்சிக்கல்னாலையோ இல்லாட்டி வந்து அடிக்கடி இருமல்னாலையோ இல்லாட்டி வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டினாலையோ, இந்த மாதிரி எந்த காரணத்தினால வயிற்றினோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமானாலும் அது வந்து குடல் இறக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது, நம்ம சர்ஜரி, அதாவது நம்ம அப்டமன் சர்ஜரி பண்ணுறப்போ, அது வந்து சிசேரியன் செக்ஷனாக இருக்கலாம், லேடிஸ்க்கு வந்து குழந்தை பிறக்கிறப்போ நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறோம் இல்லைங்களா, அது இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து சர்ஜரி பண்ணலாம். அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறப்போ நம்ம சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா தையல் போடுவோம், அதாவது தசையை வந்து நம்ம தையல் போடுவோம், அதுக்கப்புறமா தோல் பகுதி ஸ்கின்னை வந்து நம்ம தையல் போடுவோம். ஒவ்வொரு முறை நம்ம சர்ஜரி பண்ணுறப்பையும் அந்த தசையினோட பகுதி வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சர்ஜரி, இப்போ 2வது சர்ஜரி, இப்போ சில பேருக்கு வந்து 2 சிசேரியன் செக்ஷன் பண்ணுவாங்க, 3 சிசேரியன் செக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் வந்து சர்ஜரி அதிகமாகிறப்பையும் அந்த தசையினோட வலிமை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெர்னியா, அந்த இடத்துல ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது வந்து இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி சர்ஜரி பண்ணுறவங்களுக்கும் அந்த இன்சிஷனல் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒர்க்கில் இருக்கவங்க, கடினமான வேலை செய்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் அடிக்கடி மூட்டை தூக்குறாங்க இல்லைங்களா அவங்க, அப்படி இல்லாட்டி வந்து ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜிம்மில் நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ எப்போல்லாம் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த பெல்ட் இருக்கும், ஸோ அந்த அப்டமல் பெல்ட், அதை வந்து போட்டு நம்ம அந்த பகுதியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அப்டமல் வால்க்கு சப்போர்ட் பண்ணி பண்ணோம்னாலும் அந்த ப்ரெஷரை நம்ம கொஞ்சம் குறைக்க முடியும். ஓகே சார்.
ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். இப்போ தொடர்ந்து இப்போது ஆரம்பத்தில் அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெர்னியா இருக்குன்றதை அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எப்போ போய் டாக்டர் பார்க்கணும், அதை பற்றின அறிவுரை நிச்சயமா. ஹெர்னியாவில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து கண்கூட தெரிஞ்சிடும் நமக்கு. அது வந்து மற்ற கேன்சர்கள் மாதிரி வந்து நமக்கு அறிகுறி தெரியாமல் அந்த மாதிரி இருக்காது. இப்போ இந்த நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது வீக்கம், அதுதான் வந்து முதல் அறிகுறி. கொஞ்சம் வலி இருக்கும். இது ரெண்டு தான் வந்து முக்கியமான அறிகுறிகள். இப்போ அம்பிளிக்கல் ஹெர்னியா, அதாவது அம்பிளிக்கல் பாரம்பிளிக்கல்னா தொப்புள் பக்கம் ஒரு வீக்கம் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து வீக்கம், அதாவது ஹெர்னியா வருதோ அது எல்லாத்துலேயுமே வந்து வீக்கம் இருக்கும். தொட்டு பார்த்தாலும் வந்து நமக்கு வீக்கம் தெரியும். இன்னொன்று வந்து நம்ம எப்போல்லாம் வந்து வேலை செய்கிறோமோ, கொஞ்சம் கடினமான வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த வீக்கம் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து நம்ம கடினமான வேலை செய்கிறப்போ, எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அப்படி இல்லாட்டி சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்போ, இருமுறப்பையோ வந்து அந்த பகுதி வந்து கொஞ்சம் அதிகமாகும், அந்த சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து அந்த அந்த சைஸ் ஸ்வெல்லிங் வந்து நமக்கு தெரியும் ஆப்வியஸாக. இப்போ இந்த ஒரு வீடியோ காமிக்கிறேன். இப்போ பேஷண்ட் வந்து வீக்கம் இருக்கும். அவங்க வந்து இருமுறப்போ, அதாவது அவங்க வந்து இருமுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் பெரிதாக ஆகும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. வீக்கம் இருக்குது, அந்த வீக்கம் வந்து நம்ம வேலை செய்கிறப்பையோ இல்லாட்டி வந்து கடினமான வேலை செய்கிறப்போ இருமுறப்போவோ வந்து அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்து பெருசாகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹெர்னியா இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சில பேருக்கு வந்து வீக்கம் இருக்கும், வலி வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் டு பிகின் வித். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்வெல்லிங் அதிகமாக பெருசாக என்ன ஆகும்னா, இது பாருங்கள், இது வந்து இன்சிஷனல் ஹெர்னியா, அதாவது சர்ஜரி அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த தசை வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டு அதில் தையல் விட்டு போனதுனால அவங்களுக்கு வந்து ஹெர்னியா இருக்குது. இப்போ இருமுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் பெருசாகும், வலி இருக்கும் கொஞ்சம், அப்புறம் வீக்கம் வரும். இது ரெண்டு தான் முக்கியமான அறிகுறிகள். இது இல்லாமல் சப்போஸ் வந்து அந்த வீக்கம் அதிகமாகிட்டே போகுது, வீக்கத்தினால வந்து சில டைம் குடல் வந்து அடைச்சி போயிடும். அதாவது குடல் தான் வந்து நம்மளுடைய மெயின் பகுதி இல்லைங்களா, செரிமானத்துக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் குடல் வந்து வெளியில் வந்துடுச்சு, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் வரும். சரியாக லெட்டின் போக முடியாது, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், செரிமானம் சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த அறிகுறிகள். சில டைம் வந்து அது காம்ப்ளிகேஷன் லெவலுக்கு போயிடும். ஸோ குடல் வந்து அடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து காற்று பிரியறதோ இல்லாட்டி லெட்டின் போகிறதோ முடியாது, வாந்தி வரும், அவங்களுக்கு வயிறு வீக்கம் ஆகிடும். அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது இன்னமும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நான் சொன்ன மாதிரி கேன்சர் மாதிரி இல்லை, நமக்கு வந்து அறிகுறி முன்னாடியே தெரியறதுனால எங்கேயாவது உடம்புல வீக்கம் வருது, அந்த வீக்கம் வந்து நம்ம வேலை செஞ்சால் பெருசாகுது, படுத்தா வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது, அதில் கொஞ்சம் வலி இருக்குது அப்படிங்கன்னா இது வந்து பெரும்பாலும் ஹெர்னியாவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அந்த ஆரம்ப அறிகுறிகள். ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படுச்சுன்னா உடனே போய் டாக்டர் பார்த்துணும். அது பார்க்காம விட்டானா அதனுடைய பாதிப்பு சிவியராக இருக்கும். ஆமாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வழக்கமாக நம்ம கொஞ்ச நாள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சாதாரண வீக்கம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க. இதில் என்னென்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் போக போக நாள் பட அது அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். இப்போ கொஞ்சமாக குடல் பகுதி வெளியில் வருது அப்படின்னா போக போக பெரும்பாலான குடல் வந்து நம்ம வயிற்றை விட்டுட்டு வெளியில் வந்துடும். அப்புறம் செரிமான பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த குடலுக்கு போகிற ரத்த குழாய் வந்து கொஞ்சம் அடைஞ்சிரும், ஏன்னா வந்து அது வெளியில் வரதுனால. அப்போ என்ன ஆகும், அந்த ரத்தப்போக்கு இல்லாதனால, ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த குடல் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அழுகி போச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம அந்த அழுகி போன குடல் பகுதியை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மேஜரான ஆப்ரேஷனாக போகும், அது எமர்ஜென்சியில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆரம்பக்கட்ட அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சத உடனே நம்ம வந்து மருத்துவர்கிட்ட வந்து அணுகிறது தான் நல்லது. ஓகே சார், இப்போது அவங்களுக்கு குடல் இருக்குன்றத என்னென்ன பரிசோதனை செய்து டாக்டர்களை வந்து அதை கண்டறிஞ்சிருவாங்க சார்? அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் சார்? ஓகே, ஆக்சுவலாக ஹெர்னியாவுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பெரிய சோதனைகளும் பரிசோதனைகளும் பண்ணுற அவசியம் இல்லை. எல்லா அறுவை சிகிச்சை நிபுணருமே வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணாவே நம்மளால் அதை உறுதியாக சொல்ல முடியும் இது ஹெர்னியா தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெர்னியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பரிசோதனைகள் தேவையில்லை. பட் எந்த காரணத்தினால ஹெர்னியா வருது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது, அவருக்கு வந்து இல்லாட்டி வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லாட்டி ஒரு இருமல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம
நம்ம ஹெர்னியாவை கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதனோட விளைவை தான் நம்ம வந்து சரி பண்ணுறோம். அதனோட காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி வந்து மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமாவும் அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த எந்த காரணத்தினால நம்ம அது வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஒரு ஆரம்பகட்ட பரிசோதனைகள் இருக்குது. ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம். அதில் அவங்களுக்கு வந்து நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏன் வந்து இருமல் வருது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து அவங்க இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து பெரிதாக இருக்கா, அவங்களுக்கு வந்து யூரின் போகிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இன்னொன்று இந்த அப்டோமினல் வால் ஹெர்னியா சொல்ல, அம்பிளிக்கல் ஹெர்னியா சொல்லுவோம், தொப்புல வர ஹெர்னியா, மற்ற ஹெர்னியாலாம் அதனுடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம அதை சம்டைம்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து எந்த சைஸ்க்கான நம்ம வலை வைக்கணும், அதை வந்து நம்ம லேப்ராஸ்கோப்பியில் பண்ண முடியுமா இல்லை ஓப்பன் பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கேனில் நம்ம அந்த அசஸ்மெண்ட்லாம் நம்ம பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா சொல்லுவீங்களா, அந்த சர்ஜரிக்கு அப்புறமா வர ஹெர்னியா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சிடி ஸ்கேன் ஜெனரலாக நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட தசை வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, அந்த தசை நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ பெருசு இருக்குது, அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மெஷ் வைக்கிறத தவிர வேறு ஏதாவது கூடுதல் ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணணுமா அதெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ ரொட்டீனாகவே வந்து எல்லா இன்ஸ்டியூஷனல் ஹெர்னியா, அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர எல்லா ஹெர்னியாவுக்கும் வந்து நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுறோம். பட் நார்மலாக வர ஹெர்னியா, கிராயின் ஹெர்னியா சொல்லுங்கள், இடுப்பு பகுதியில் வர ஹெர்னியாவோ தொப்பில் வர ஹெர்னியாவோ, மற்ற ஹெர்னியாவுக்கு வேறு எந்த பெரிய பரிசோதனைகள் நமக்கு தேவைப்படாது. சில டைம் வந்து நம்ம இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹெர்னியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்டமனில் பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தடிச்சிருக்கு. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்னியா வந்து மேலே இருக்கிற தோல்லையே வந்து கொஞ்சம் அழுகி போயிட்டு குடல் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகுது, குடலே தெரியுது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள்பட்ட ஹெர்னியாலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹெர்னியாவுக்கு நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். மேபி இவங்களுக்கு வந்து ஈரல் பிரச்சனைகள் இருக்கலாம். வழக்கமாக வந்து நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டு ஈரல் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று பகுதியில் நீர் கோக்கும். அந்த நீர் கோக்கிறதுனாலே அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலையும் வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹெர்னியா வரும். ஸோ அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி, இருமல் இருந்தது இல்லை அவங்களுக்கு வந்து நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம வந்து முதல்ல ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி ப்ராஸ்டேட் அதிகமாக பெருசாக இருந்தது, அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹெர்னியா சர்ஜரி நம்ம பண்ணணும். ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலாக விளக்கம் சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்கள சந்திச்சுட்டு தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் கடையில் வந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு குடல் இருக்கு சார், ஒரு வருஷமா இருக்கு சார், வீக்கம் 2 பக்கம் இருக்கு சார். ஓகே, இதுக்கு என்ன நோய்? நான் வந்து கூலிக்கு ஒரு கடையில் வேலை பார்க்கேன் சார். எனக்கு வந்து வலி, நான் வேலை வேணும்னு நான் பயந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு நீங்க என்ன மருந்து தெரியும் சொல்லுங்க சார். சார் அது உங்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில் மட்டும்தான் இருக்குங்களா, அது கொஞ்சம் விரை பக்கம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குங்களா வீக்கம்? விதை பக்கம் இல்லை, விதைக்கு மேலே 2 பக்கமும் இருக்கு. ஓகே ஓகே, சரிங்க சார். சார் எல்லாரும் கேட்குற கேள்வி தான், ஹெர்னியாவுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிறைய வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு என்னுடைய தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஒரு முறை மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க, ஆயுர்வேதாவில் வந்து ஏதோ மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரை சாப்பிட்டா ஹெர்னியா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. மருந்து மாத்திரைகள்னால ஹெர்னியா சரி ஆகாது. ஹெர்னியாவுக்கு ஒரே ஒரு சிகிச்சை முறை தான் இருக்குது, அறுவை சிகிச்சை முறை தான். ஏன்னா நம்ம வந்து மருந்து மாத்திரையினால சரி பண்ணுறதுக்கு இது வந்து காய்ச்சலோ இல்லாட்டி வந்து வேற ஈரல் பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி கிடையாது. இந்த குடல் வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற ஒரு ஓட்டை வழியாக வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஓட்டை, செவரில் ஒரு ஓட்டை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செவரில் இருக்கிற ஓட்டையை நம்ம அடைச்சி தான் ஆகணும். அதே தான் எங்கேயும் நம்ம தசை பகுதியில் ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த குடலை வந்து வெளியில் வந்த குடலை திருப்பியும் உள்ளே வச்சு அந்த தொலையை வந்து நம்ம அடைக்கணும், ஒரு வலை போட்டு அதை தைச்சு அடைக்கணும். அப்பதான் வந்து சர்ஜரி பண்ணதா. எது சார்? 2 பக்கம் இருக்கு. அதான் 2 பக்கமும். சில பேருக்கு வந்து உங்க வயதுங்க சார்? என் வயது வந்து 54 வயசாச்சு. ஓகே ஓகே. கொஞ்சம் யங்கா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பகுதியில் சில டைம் வரும். சில பேருக்கு வந்து 2 பகுதி, அதாவது கொஞ்சம் கடினமாக வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, ரொம்ப அதிகமாக வெயிட் தூக்குற மாதிரியான வேலைகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, மேபி கொஞ்சம் அதிகமாக பழு தூக்குற மாதிரி வேலை கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வீக்கம் 2 பக்கமும் வரதுக்கு வேணா, 2 பக்கமும் அவங்களுக்கு வந்து தசை வீக்காக இருக்கும், அதாவது பலவீனமாக இருக்கும் உங்களோட அப்டோமினல் வால்.
அதனால அது 2 பக்கமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 1 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க வந்து சீக்கிரமாவே வந்து டாக்டர் அணுகி இதுக்கு சர்ஜரி பண்ணிக்கிறது தான் பெட்டர். எவ்வளவு சார் செலவாகும் சொல்லுங்க சார். நீங்க ஜிப்மர் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே செலவு இல்லை. ஏன்னா ஜிப்மர் வந்து ஒரு மத்திய அரசினோட ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல். அதனால வந்து உங்களுக்கு எந்த செலவுமே எல்லாமே இலவசமா ஃப்ரீயா தான் நாங்க பண்றோம் ஜிப்மர்ல. இங்க வந்து உங்களுக்கு 2 பக்கம் இருக்கிறதுனால லேப்ரோஸ்கோபி சிகிச்சை உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஜிப்மர்ல வந்து லேப்ரோஸ்கோபி சிகிச்சை இருக்கு, ரோபோட்டிக் சிகிச்சையும் இருக்கு, ஹெர்னியாக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு செலவும் இல்லாம நீங்க ஜிப்மர்ல வந்து ஆபரேஷன் பண்ணிக்கலாம். எப்போ வரும்னு சொல்லுங்க, நான் வரேன் சார். ஒரு உங்களுக்கு இது டோக்கன் போடுறேன். ஓகே. அதாவது ஓபிடி வந்து திங்கள்ல இருந்து சனி வரை எல்லா நாளுமே இருக்கு. காலை 8 மணில இருந்து மதியம் 2 மணி வரலும் ஓபிடி இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு நாள் வந்து ஓபிடியில் வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சில பரிசோதனைகள்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன உடல் வந்து தகுதியாக இருக்கா அதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் கூடிய சீக்கிரமாக ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் உங்களுக்கு யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம். ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆக்சுவலாக இது வந்து ஜிப்மருங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியாக்குள்ளார இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். நீங்கள் எந்த பகுதியில் இருந்து வரலாலும் வரலாம். தமிழ்நாடுல, பாண்டிச்சேரியோ வேற எந்த மாநிலமா இருந்தாலும் ஜிப்மர்ல வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ தான். வேலைக்கு வாழ்வாங்க இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வரையோ தென்காசி மாவட்டம் வரல திருநெல்வேலி சொன்னாதான் நான் வர முடியும். சார் டாக்டர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து வைத்தியம் செய்ய முடியும். நீங்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து காமிக்கலாம் சார். ஐயோ மேம், சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரி, நான் வந்து ஒரு வேலைக்காரன் சார். நீங்க வந்து மருத்துவக் கல்லூரியிலேயே நீங்க பார்க்கலாம். அதாவது எல்லா மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவக் கல்லூரியிலுமே இந்த ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ரொம்ப மேஜர் ஆபரேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான். நீங்க மருத்துவக் கல்லூரி, எந்த மருத்துவக் கல்லூரி போனீங்கனாலும் இதுக்கான ஆபரேஷன் உங்களுக்கு இலவசமாவே பண்ணுவாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே. ஓகே சார், ஓகே சார். நேரோட இணைப்பு கட் ஆகிடுச்சு சார். இப்போ வந்து ஆரம்ப அறிகுறிகள் இதெல்லாம் தென்படும்னு கேட்டிருந்தப்போ அந்த வீக்கம் தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலவங்க வந்து அதை தயக்கப்பட்டுட்டு வெளியில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு டாக்டர் போய் பார்க்காமலே இருப்பாங்கல்ல சார். இப்போ அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே அவங்க உடனே வரணும். எப்போ அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக மாறும் சார்? இப்போ அவங்க அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இப்போதைக்கு வீக்கம் இருக்குது. அது வந்து இடுப்பு பகுதியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். அந்த குடல் வந்து கொஞ்சமாக வெளியில் வந்த குடல் வந்து கொஞ்சம் நிறைய குடல் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விதைப்பை பக்கத்தில் போகும். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் ஒரு சுவரில் வந்து ஓட்டை சின்னதாக இருக்கப்போ அதை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஈஸி, அதுக்கான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் ஈஸி. அதே வந்து அது பெரிதாக என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான மேஜர் ப்ரொசீஜராக மாறும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த குடல் வெளியில் வந்த குடல் வந்து வயிற்று பகுதிக்கு போகாமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போது வீக்கம் வரும், ஆனால் நம்ம படுத்தா அது யூஸ்வலாக உள்ளே போயிடும். சில டைம் என்ன ஆகும்னா அந்த குடல் வெளியில் வந்தது உள்ளே போகாமல் அப்படியே வெளியில் நின்றுடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து குடல் அடைச்சிடும். அதான் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ குடல் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு நம்மளோட டைஜஷனுக்கு. குடல் வெளியில் வந்துட்டு அது உள்ளவே போகலை அப்படின்னா, குடல் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெட்டின் போக முடியாது, வயிறு வீக்கமாயிடும். அது கூட சேர்ந்து காற்றும் வந்து உள்ளே சேர்ந்துடும். அவங்களால வந்து சாப்பிடவும் முடியாது. ஏன்னா எது சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு வாமிட் வரும். ஏன்னா குடல் செரிமானமே இல்லை, அதனால வந்து அவங்களுக்கு வாமிட் வரும். ஸோ வாந்தி, வயிற்று வீக்கம், வயிறு வந்து டோட்டலாக ரொம்ப பெருசாக வீங்கிடும், லெட்டின் போக முடியாது அவங்களால, வாமிட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு சில அறிகுறிகள், அதாவது நம்ம நார்மலாக அவங்க படுக்கிறப்ப உள்ளே போகும், எழுந்துச்சு வேலை செய்கிறப்ப வெளியில் வரும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்களுக்கு வெளியில் வந்தது சரியாக உள்ளே போகாது, அப்படியே நின்றுக்கும். அது வந்து இரிடியூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து முதல் டேஞ்சர் சைன், அதாவது ஒரு ஆபத்தினுடைய முதல் அறிகுறி. யாருக்காவது வந்து வெளியில் வருது, உள்ளே போயிடுது, வெளியில் வருது, இப்படியே இருக்குது. பட் ஆனால் ஒரு கொஞ்ச நாள் ஒரு வாரமாவோ 2 வாரமாவோ வந்து அது வெளியில் வருது, ஆனால் உள்ளே சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டேஞ்சர் சைன். அவங்க வந்து உடனே டாக்டரை பார்க்கணும். அதையும் சில பேர் இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெளியில் வந்த குடல் வந்து அடைச்சிடும். ஸோ அது வந்து குடல் அடைப்பு, அப்ஸ்ட்ரக்ஷன். அந்த சமயத்திலையும் வந்து அவங்க டாக்டர் கிட்ட வரல அப்படின்னா அவங்களால வாமிட்
பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாப்பிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து வந்துடுவாங்க டாக்டர் கிட்ட. இதுக்கப்புறமாவும் வந்து அவங்க வரலை அப்படின்னா அந்த அந்த அடைப்பு ஏற்பட்ட குடலுக்கான ரத்த ஓட்டம் நின்று போயிட்டு அது அழுகி போயிடும். சரிங்களா? இப்போ இது வரலும், அதாவது அடைப்பு வர வரலும் வந்தாலும் கூட அது உயிருக்கு பெரிதாக ஆபத்து ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து அந்த அடைப்பை சரி பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கலாம். அந்த அழுகி போகிற அந்த ஸ்டேஜ் கேங்க்ரீன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து பொத்தல் போட்டுரும், அந்த குடல் வந்து ஓட்டை போட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரப்போ அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக பரவிடும் உடம்புல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஈவன் அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆப்ரேஷனுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சின்ன தொலை மூலமாகவோ இல்லை சின்ன வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு நம்ம பண்ணுற ஆப்ரேஷனை வயிறு முழுக்க திறந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம உறுதியாக அந்த ஃபுல்லாக அந்த பகுதியை சரி பண்ண முடியுமா அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் கடினம். சம்டைம்ஸ் நம்ம அதிலகி போன குடலை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த குடலை ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டோமா, அதாவது வெளியில் எடுத்துகிட்டு வந்து வயிற்று பகுதியில் அந்த குடலை வந்து வெளியில் வைக்கிற மாதிரியான சில சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ அதை அப்புறமா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா குடல் வந்து வெளியில் வந்துடும். இப்போ இந்த 3வது பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து மேலே இருக்கிற ஸ்கின் வந்து கொஞ்சமாக அழுகி போயிடுச்சு. அதனால வந்து குடல் வயிற்று பகுதியிலேருந்து வெளியில் தொங்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. அதாவது குடல் வந்து தொங்கும் வெளியில், அவங்க கையில் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த குடல் பகுதியை, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்ற டைமில், இப்போ முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி அவருக்கு வீக்கம் இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, அதை அந்த டைம்லேயே அவர் வந்து மருத்துவர் அணுகுனாருன்னா இதுக்கான சிகிச்சை முறைகள் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களே, இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் குடலிறக்கம் குறித்த பலவிதமான தகவல்களை டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுடனான சந்திப்பு மீண்டும் தொடரும். அதற்கு இடையில் நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளி. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நேயர்களே, இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் குடலிறக்கம் குறித்த பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் நம்மோடு உரையாடி கொண்டுள்ளார்கள். அவர்கள் உடனான சந்திப்பு மீண்டும் தொடர்கிறது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றும் ஒரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை இணைத்து தொடர்பு கொள்ளலாம். இது வரைக்கும் டாக்டர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குடலிறக்கம்னா என்ன, குடலிறக்கம் எப்படி இருக்கும், அறிகுறிகள், அதற்கான வருவதற்கான காரணங்கள் என்ன, அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் டைரெக்டாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி பேசலாம். சார், இப்போ தொடர்ந்து டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய சந்தேகம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ ஆண்களுக்கு வந்து மேஜராக இந்த விஷயம் இருக்குது, பாதிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு இந்த குடலிறக்கத்தோட பாதிப்பு எப்படி இருக்கும், எந்த கட்டத்தில் அவங்களுக்கு இது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம் டாக்டர். நிச்சயமாக. இங்குவல் ஹெர்னியா, அதாவது இடுப்பு பகுதியில் வர ஹெர்னியா வந்து ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக காமனாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே நம்ம வந்து இன்சிஷனல் ஹெர்னியா, அதாவது இன்சிஷனல் ஹெர்னியானா நம்ம முன்னாடி சர்ஜரி பண்ணோம், அந்த சர்ஜரி பண்ணதனோட விளைவாக அந்த தசை வந்து வீக் ஆகிடுது, பலவீனம் ஆகிடுது, அதன் மூலமாக வர ஹெர்னியா இன்சிஷன் ஹெர்னியா சொல்லுவாங்க. அந்த ஹெர்னியான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி அப்போ வந்து நார்மலாகவே வந்து தசை கொஞ்சம் விரிவடையும், வயிற்று பகுதி கொஞ்சம் விரிவடையும், அதனால் வந்து தசை கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ வந்து நம்ம ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சி, ஒரு 2 இல்லை 3 ப்ரெக்னென்சி ஆகுறாங்க அப்படின்னா அதனாலையும் வந்து தசை வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த சிசேரியன் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதன் மூலமாகவும் கூட. ஸோ 2 இல்லை 3 சிசேரியன் பண்ணுறப்போ அந்த தசை பகுதி வந்து திரும்ப நம்ம வந்து அதை நம்ம தையல் போடுறதுனால அது வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு பார்க்குறப்போ அது வந்து பெண்களுக்கு தான் ரொம்ப காமனாக வரும். அதில் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம தசை வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் நேர் காத்திருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளம். ஹலோ, வணக்கம் மேடம். மேடம், எங்க மாமியாருக்கு குடல் பிரச்சனை எதுவும் இருக்குதுங்க. உங்களுடைய சந்தேகம் என்னன்றதை டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்கம்மா. சரி சார், எங்க மாமியாருக்குங்க மோஷன் போற வழியா பிளட் வந்துட்டே இருந்துச்சுங்க. அப்போ நாங்க உடுமலைப்பேட்டையில பிரைவேட்ல காமிச்சாங்க, அவங்களுக்கு பிளட் கம்மியா இருக்கு, நீங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க அங்க காமிச்சிட்டுங்க, கோயம்புத்தூர்ல காமிச்சதுக்கு அவங்க என்னன்னாங்க, குடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு மாட்டிருக்கு, அவங்களுக்கு ஆசன வாயில டியூப் விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் மாதிரி ஆயிருங்களாம்மா.
அது நீங்க அப்படி அதுக்கு என்ன வேணாலும் நடக்கும், நீங்க கையெழுத்து போட்டு தந்தாதான் நாங்க அது பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. நாங்க அவங்களுக்கு வந்து 75 வயசு ஆச்சுங்க. அப்புறம் சரி பாவம் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். 3 வாரம் இருக்குங்க இது நடந்து. இப்ப மறுபடியும் இன்னைக்கு காலையில இருந்து அவங்களுக்கு பிளட் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்காங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. அங்க போனா ஊசி போட்டு மருந்தெல்லாம் கொடுத்தங்காட்டிக்கு பிளட் நின்றுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், இப்போ ஆசனவாய் பகுதியில் பிளட்டு வருது அப்படிங்கிறது வந்து அது இந்த பர்டிகுலராக, அதாவது 70 வயது அந்த மாதிரி டைமில் 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து மூலம்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெமராய்ட்ஸ், அதனால வரலாம். அப்படி இல்லாட்டி வந்து ஏதாவது கட்டி, கேன்சர் கட்டிகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, டியூப் போட்டு பார்க்குறது, அது வந்து கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வாய் வழியாக நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆசனவாய் பகுதி வழியாக ஒரு சின்னதாக ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க. அந்த டியூப் விட்டு பார்க்குறப்போ நம்ம வயிற்று பகுதியை வந்து குடலை வந்து கொஞ்சம் விரிவடை வைக்கிறதுக்காக கொஞ்சம் காற்று அடைப்பாங்க. காற்றடிச்சு தான் கொஞ்சம் அதை விரிவடை வைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் மூச்சுத்திணறல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பண்ணுறதுனாலே மூச்சுத்திணறல் வரும்ன்ற இது கிடையாது, அது மாதிரி இல்லை. டாக்டர் வந்து வழக்கமாக ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லாட்டி ஒரு ப்ரொசீஜரோ, அதாவது ஒரு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறப்போ அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னென்ன இருக்கலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். அது காமனான ப்ரொசீஜர் தான். கொலனோஸ்கோப்பி அந்த டியூப் போட்டு பார்க்குறது ரொம்ப காமனாக பண்ணுற டெஸ்ட். அது வந்து சர்ஜரி கிடையாது, அது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அது சிடி ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி அதுவும் ஒரு டெஸ்ட் தான். அதனால நீங்கள் அதை பண்ணி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு எதனால் அந்த ரத்தப்போக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு ரத்தம் கம்மியாகும், ரத்தம் ஏற்ற வேண்டிய தேவைகளும் இருக்கலாம். பட் எதனால் அந்த ரத்தப்போக்கு இருக்குன்னா அதான் எதனால் அந்த ரத்தப்போக்கு இருக்குங்கிறத நீங்கள் அந்த கொலனோஸ்கோப்பி பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஆனால் இந்த குடல் இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 70 வயது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இது பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஜிப்மர் மருத்துவமனை கூட வரலாம். இங்கே ஜிப்மர் மருத்துவமனையில் நம்ம எல்லாம் இலவசமாக தான் பண்ணுறோம். நம்ம கொலனோஸ்கோப்பிலேருந்து எல்லா ப்ரொசீஜருமே நாங்கள் இங்கே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இங்கே கூட கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்கள பெட்டில் சேர்த்து அட்மிஷன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே மேடம், டாக்டர் சொன்ன அறிவுரையை ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். காலர் சந்திக்கிறது முன்னாடி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த குடல் இறக்க பிரச்சனை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து சொல்லலாம் சார். ஆக்சுவலாக ஒரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வழக்கமாக நம்ம அந்த அப்டமினல் வால் வீக்னஸ் சொன்னோம் இல்லைங்களா, நார்மலாகவே வந்து கொஞ்சம் அப்டமினல் வால் தசை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் உடல் பருமனை கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம். அது வந்து நம்ம தசையினுடைய வலிமையின்னு கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சிகள், அதாவது இந்த தசையை வந்து கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கான அப்டமினல் வால் எக்ஸசைசஸ் கொஞ்சம் இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா அந்த தசைகள் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் வலை வச்சாலும், என்னதான் நம்ம ப்ரொடெக்ஷன் வச்சாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த தசைகளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த சர்ஜரியினோட பெனிஃபிட் இருக்கும். அப்படி இல்லாட்டி அது திரும்பவும் அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலான டைம் அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோன்னா, அந்த வெயிட் ரிடக்ஷன், அதாவது இந்த உடல் பருமனை குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் நேர் காத்திருக்காங்க, உங்களை சந்திக்கலாம் சார். வணக்கம் தொலைப்பாளர். மணக்குடல் இறங்கிருக்குன்னு சொன்னாங்க. கண்டமங்கலம் நான் பேசுறேன், விஜயா. ஓகேம்மா, நீங்க சந்தேகத்தை டாக்டர்கிட்ட தொடர்ந்து பேசுங்க, சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. மணக்குடல் இறங்கிருக்குன்னு சொன்னாங்க. பார்த்ததுக்கு கண்ணு மாட்டோம் ஹாஸ்பிட்டல்ல மணக்குடல் விநாயகர்ல பார்த்தோம் சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க முக்கிய மோஷன் போவாதான்னு சொன்னாங்க. ஓகே, மறுபடியும் காமிச்சு பார்க்கலாமா எப்படி? ஓகே, மலக்குடல் வந்து இறங்குதுன்னா நீங்க மோஷன் பாஸ் பண்றப்ப இருக்குதுன்னு சொல்றாங்களாமா, அந்த மாதிரி? மோஷன் முக்காதன்ட்டாங்க. அது முக்குனா வந்து குடல் இறங்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இறங்கி இருக்கு, லேசா இறங்கி இருக்கு பொசிஷனு. ஓகே, நீங்க ரொம்ப முக்க கூடாது, இப்ப பரவாயில்லன்னாங்க. ஓகே, அது 6 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே, அப்படி வந்து உங்களுக்கு எங்க வந்து டிக்மார்ல காட்டி பார்க்கலாமா என்னன்னு கேட்டேன். வாங்க. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து குடல் இறக்கம் கிடையாது. இது வந்து ரெக்டல் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அடி இறங்குறதுன்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த யூட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா. அதே மாதிரி தான் இதுவும். எப்பெல்லாம் வந்து அந்த பகுதி, அதாவது அந்த பெரினியல் பகுதி வந்து கொஞ்சம் வீக் ஆகுதோ, நிறைய டைம் வந்து நார்மல் டெலிவரி 2-3 டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த பெரினியல் பகுதி வந்து கொஞ்சம் வீக் ஆகும். அந்த பெல்விக் ஃப்ளோர், அதாவது அந்த பகுதி வந்து கொஞ்சம் வீக் ஆச்சு அப்படின்னா அடி இறங்குறதுன்னு சொல்கிறது. அதாவது அந்த கர்ப்பப்பை இறங்குறதோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து மலக்குடல் ரெக்டம் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதோ இருக்கலாம். அது வந்து நம்ம கிரேட் பண்ணுவோம் வழக்கமாக. அதாவது கொஞ்சம் இருக்கா, ஒரு முதல் கிரேடில் இருக்கா, 2வது கிரேடா, 3வது கிரேடா, அந்த மாதிரி. உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க, ரொம்ப அதிகமாக முக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது குறைஞ்ச கிரேடில் தான் இருக்கும்.
அதுவும் ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அது தேவைகள் இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி வந்து லெட்டின் ரொம்ப முக்கி போகிற மாதிரி நீங்கள் இல்லாமல் அதுக்கான டயட்லாம் அதுக்கான உணவு வகைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும். பழங்கள் காய்கள் அது மாதிரிலாம் எடுங்க. தேவைப்பட்டால் அவங்க ஒரு சிரப் கொடுப்பாங்க. அதாவது லெட்டின் ரொம்ப முக்கி போகாமல் இருக்கிறதுக்காக சில சிரப் மாதிரி கொடுப்பாங்க. அதை சாப்பிடுங்க. இது வந்து குடல் இறக்கம் இல்லை, இது வந்து மசில் அந்த அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வருது. இதுக்கு மோஸ்ட்லி சர்ஜரி தேவைப்படாது. கொஞ்சம் வீக்கமா தெரியுற மாதிரி இருக்குது. வீக்கமாக இருக்குங்களா? வீக்கமா இல்ல, இந்த பக்கத்தோட அந்த பக்கம் சோத்து கை பக்கம் வீக்கமா லேசா. நான் வலி ஒண்ணும் இல்ல, ஓகே, லைட்டா வீக்கமா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணுக்கு இப்போ இறங்கிருக்கு, வலி அடிக்கடிக்கு ஒண்ணுக்கு வருது, தும்பனா இரும்புனா ஒண்ணுக்கு. அதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த தசை வீக்னஸ்னால தான் இருக்கும். நீங்கள் ஜிப்மருக்கு வாங்க, ஜிப்மருக்கு வந்து ஒரு முறை பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது ஹெர்னியாவும் இது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஹெர்னியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் எதுவும் இல்லை, சின்ன ஆப்ரேஷன் தான், அது கண்டிப்பாக பண்ணலாம். எங்க காமிக்கிறதுங்க வந்து ஜிப்மர்ல ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை துறையில் காமிக்கலாமா? ஆப்ரேஷன் டாக்டர்னு கேளுங்க. 86ஆம் நம்பர்ல வந்து காமிக்கலாம். இல்ல, முதல்ல வந்து நீங்க அறுவை சிகிச்சையில தான் பார்க்கணும். தேவைப்பட்டா பெண்கள் துறை டாக்டர் கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் வாங்குவோம். முதல்ல நீங்க வந்து அறுவை சிகிச்சை துறையில தான் காமிக்கணும். ஆபரேஷன் டாக்டர் அம்மா டாக்டர் சொல்றாங்க உங்களை வந்து ஜிப்மர் மருத்துவமனையில அறுவை சிகிச்சை துறை 86ல வந்து காமிக்க சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சிகிச்சை கிடைக்குமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் சொன்ன அறிவுரையை நீங்க கடைபிடிக்கணும். சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம குடல் இறக்கம் பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இப்போ குடல் இருக்கிறதுக்கு என்னென்ன குடல் இறக்கம் வந்துடுச்சு, அதுக்கான என்ன சிகிச்சை முறைகள் இருக்குது? ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து நிறைய சர்ஜரி தான் இருக்குது அப்படின்ட்டு. சர்ஜரி மட்டும்தான் இதுக்கு தீர்வா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லுங்கள். சர்ஜரி எந்தெந்த வகைகள் இருக்குது, என்ன மெத்தடில் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன். ஸோ யாராவது வந்து இது சர்ஜரி இல்லாமல் பண்ணலாம், மாத்திரைலாம் சரி பண்ணலாம், இல்லை நாட்டு மருந்தெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரி போயிட்டு பேசுவதற்கு முன்பாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க சந்திக்கலாம். வணக்கம் தொலைப்பாளர். ஹலோ மேடம். வணக்கம் மேம், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து பேசுங்க. எனக்கு இரணை ஆப்ரேஷன் பண்ணிச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அது குடல்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு இரணை ஆப்ரேஷன் பண்ணதுன்னா திரும்பியும் வலி எடுக்குது இந்த சோத்து கை பக்கமா, தொப்புள் பக்கத்துல. அது ஆப்ரேஷன் பண்ண இடத்துலயே வலி இருக்குங்களாமா? ஆப்ரேஷன் பண்ண இடத்து பக்கத்துல சார், அந்த பக்கத்துல. அங்க வீக்கம் ஏதாவது வருதுங்களா? அந்த இடத்துல வீக்கமா ஏதாவது இருக்குங்களா? தொட்டு பார்த்தா வீக் எதுவும் இல்ல சார், ஆனா வலி எடுக்குது. வலி இருக்கு. ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு இது ஆபரேஷன் பண்ணி? எவ்வளவு நாள் நீங்க நல்லா இருந்தீங்க? எவ்வளவு நாளா இந்த வீக்கம் இருக்கு? 1 வருஷம் சார் பண்ணி, இப்போ வலிக்குது. ஒரு 2 வீக்ஸா வலி எடுக்குது. ஓகே ஓகே. அந்த வலி வந்து 2 விதமான வலியா இருக்கலாமா? ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அது யாருக்கு வரும் அப்படின்னா வந்து ஆப்ரேஷன் பண்ண உடனே கொஞ்சம் கடினமான வேலையை செய்கிறாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பைண்டர் சொல்லுவோம், அதாவது அந்த மசிலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெல்ட் மாதிரி போட சொல்லியிருப்பாங்க. அந்த பெல்ட் சரியாக யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் அதை அவாய்ட் பண்ணுறது, இல்லாட்டி வெயிட் ரொம்ப அதிகமாக தூக்குறது, பலுவான வேலைகளை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி குடல் வந்து கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ஒட்டுனாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வலி இருக்குது, 2 வாரமாக வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் பெட்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு முறை செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். அது வந்து திரும்ப வந்திருக்கலாம், இல்லாட்டி அது சாதாரணமான பிரச்சனையாக கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து அது எதுவும் திருப்பி வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். இந்த பெல்ட் கண்டினியூ பண்ணிட்டுங்களா சார்? பெல்ட் வந்து ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண தேவையில்லாமா? நீங்கள் வழக்கமாக வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரையும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தேவையில்லை. ஏன்னா 2 மாதத்துக்குள்ளார நம்மளுடைய தசை வந்து அதுக்கான வலு வந்து வந்துடும், அந்த பவர் வந்து வந்துடும். அதனால 2 மாதத்துக்கு மேலே அந்த பெல்ட் கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க சார். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கம்மா. ஓகே, நேரோட இணைப்பு கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது அறுவை சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றின சந்தேகம் கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் நீங்கள் சொல்லலாம். நிச்சயமா. நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக யாரும் வந்து இந்த மாதிரி சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்ப வேண்டாம். அதே மாதிரி இந்த காலர் கேட்டாங்க பெல்ட் போட்டால் சரியாயிடுமா அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்த பெல்ட் மட்டும் வச்சு
பார்த்தாக்கா அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கு, அது சரியாக வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். அதாவது பெல்ட், அது யாருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ரொம்ப வயது முதிர்ந்தவங்களுக்கு, ஒரு 90 வயது 100 வயது ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் அவங்க வந்து உடம்பு இல்லை, அவங்களுக்கு வந்து ஹெர்னியா சின்னதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த பெல்ட்டை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அது வந்து ஹெர்னியா பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ். மற்ற எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து அறுவை சிகிச்சைக்கு அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்குதோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக சிகிச்சை பண்ணணும். ஏன்னா அந்த பெல்ட் போடுறதும் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தடில் போடணும், இல்லாட்டி வந்து அதுவே ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், அடுத்து இணைப்பில் நேர் காத்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ, வணக்கம் சார், தொடர்ந்து பேசுங்க சார், டாக்டர்கிட்ட கேட்கலாம் உங்க கேள்வி. மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மணிமண்டலம் கவிதராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். மாலை வணக்கம். நம்ம உடல்ல வந்துங்க சிறுகுடல் பெருகுடல்னு ரெண்டு இருக்கு. இந்த குடல் நோய் வந்து சிறுகுடலை தாக்குமா பெருகுடலை தாக்குமா அல்லது ரெண்டையுமே தாக்குமா? அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நிச்சயமா சார். சிறுகுடல் பெருகுடல் ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். வழக்கமாக சிறுகுடல் தான் வந்து வரும். ஏன்னா சிறுகுடல் தான் வந்து நம்ம வயிற்று பகுதியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதாவது மூவ் ஆகும், அங்கே இங்கே வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெருகுடல் வந்து நம்ம வயிற்று பகுதியினோட ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் வந்து பெருகுடல் வழக்கமாக வந்து ஹெர்னியாவில் வராது. கொஞ்சம் அதாவது மலக்குடல்னு சொல்லுவாங்க, சிக்மாய்டு, அது மட்டும்தான் வந்து யூஸ்வலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெரும்பாலான டைம் வந்து நம்ம சிறுகுடல் தான் இருக்கும். வராமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னா வந்து நம்ம காரணம் சொல்லலாம் இல்லைங்களா, அதாவது எதெல்லாம் வந்து நம்ம தசை பகுதியை வந்து வீக் பண்ணுதோ பலவீனப்படுத்துதோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். மெயினான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன். நம்ம வந்து எப்பெல்லாம் நம்ம உடல் பருமன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த கொழுப்பு பகுதி வந்து மசில் டெபாசிட் ஆகிறதுனால அந்த தசை வந்து வீக் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம் வந்து ஒரு முக்கியமான காரணம், நம்மளோட தசைகள்லாம் வந்து வீக் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நம்ம எப்பெல்லாம் வந்து ரொம்ப பளுவான வேலைகளை நம்ம செய்கிறோமோ அப்போ வந்து நம்ம பெல்ட், இப்போ ஜிம்மில் வந்து நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இப்போ ஜிம்மில் இல்லாமல் நார்மலாக வேலை காரணமாக பளு தூக்குறவங்க வந்து வயிற்றில் ஏதாவது ஒரு துணியோ அந்த மாதிரி ஒரு கட்டிட்டு அந்த அழுத்தத்தை வந்து நம்ம கொஞ்சமாக குறைக்க முடியும். ஸோ அப்புறம் ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கை முறைகள், டெய்லியும் வந்து ஒரு உடல் பயிற்சி செஞ்சு அப்டோமினல் மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறது. அதுக்குன்னு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, நம்ம தசை பகுதியை வந்து வயிற்று பகுதியை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வித் ரொம்ப உடல் பருமன் ஆகாமல் இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம ஹெர்னியா வரத வாய்ப்புகளை கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம. ஓகே சார், அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம் சார். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம் மேடம், சார் கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் சென்னையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பேர் வினோத் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரைட் சைடு வேற வந்து பெருசா இருக்கும் சார். ஓகே. அது இருக்க நாளாகி ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஆபரேஷன் பண்ணோம் சார். ஓகே. அதனால வேற பெருசா இருக்கணும் வீட்டுல சின்னதுல சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தெரியும்னா, ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வந்து குடல் இறக்கமா இது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே. அதுக்கான ஆபரேஷன் பண்ணிட்டாங்க இல்ல சார்? வலை வச்சு ஆபரேஷன் பண்ணிருந்தாங்களா? ஆமா, ஆபரேஷன் மட்டும் நாங்க மெடிக்கல் காலேஜ்ல பண்ணோம் சார். ஓகே. ஓகே. ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து செலவு மட்டும் நான் வாங்கி கொடுத்தோம், வலை வாங்கி கொடுத்தோம். ஓகே. ஓகே. பண்ணிட்டாங்க. ஓகே. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 13 வருஷம் ஆகுது சார். ஆனா இப்போ என்னால ரொம்ப நார்மலா எல்லாரும் குனிஞ்சு நிமிடுற மாதிரி எனக்கு குனிய முடியாது. அடிவயிறு இடிக்கிற மாதிரியே இருக்கும் சார். அடிவயிறு ரொம்ப இறங்கி இருக்கு. ஓகே. ஆனா அந்த வலை வச்சு அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு சார். ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பழையபடியா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு சார். வலி இல்லையே தான், எதுவும் வலி இல்ல. ஓகே. ரைட் சைடுல மட்டும் கொஞ்சம் இறங்கின மாதிரி பெருசா இருக்கு சார். அதான் சார், அது என்னன்னா உங்களுக்கு ஹெர்னியா தான் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கான ஆப்ரேஷன் இப்போ வலைகளில் வந்து ஏன் நம்ம வலை வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வயிற்று பகுதி வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ஹெர்னியா வந்தது. நம்ம வெறும் தையல் மட்டும் போட்டால் அந்த வீக்னஸ் வந்து அந்த பலவீனம் வந்து சரியாகாது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வலை வைக்கிறோம். வலை பார்த்தீங்கன்னா நம்ம கொசு வலை மாதிரியே தான் இருக்கும், நம்ம நார்மலான வலை. ஆனால் இது வந்து மெடிக்கல் கிரேடு. ஸோ அந்த வலையில் இருக்கிற துளைகள் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் வளர்ந்து அந்த பகுதியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், அது நல்லா பலப்படுத்தும். அதுக்காக தான் நம்ம வலை வைக்கிறோம். வலையிலே வந்து நிறைய விதங்கள் இருக்குது. இப்போ கொஞ்சம் விலை குறைவான வலை, மேபி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன துளைகள் இருக்கும், கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, குனிஞ்சா நிமிந்தா வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கு, ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜென்ரேஷன் வலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே
அந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்தா கொஞ்சம் வலி இருக்க மாதிரியோ எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரியோ. அதுக்கப்புறம் வந்து நிறைய அட்வான்ஸ்டு வலைகள் வந்துருச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்ப மெலிதா நம்ம உடம்பு பகுதியிலே வந்து ஒட்டிக்கிற மாதிரியான நிறைய வலைகள் வந்துருச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வேற வீக்கம் வருது அப்படின்னா அது திருப்பவும் ஹெர்னியா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு முறை டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு திருப்பவும் ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஆமா சார். இப்போ நீங்க ஜிப்மர்ன்றீங்க, ஜிப்மர்னா பாண்டிச்சேரியா சார்? பாண்டிச்சேரியில் சார், பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது இங்கே எல்லாமே மருத்துவம் எல்லாமே இலவசம் தான். நீங்கள் வந்து நீங்கள் வலை கூட இங்கிருந்தே நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தே நாம் பண்ணுவோம், உங்களுக்கு பொருத்துவோம். அதனால நீங்கள் எந்த செலவும் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. அப்படிங்களா சார்? இப்போ அடிவேர் தான் சார் ரொம்ப இறங்கிடுச்சுன்னு எனக்கே தெரியுது. ஆனா வலியெல்லாம் இல்லை சார். இல்ல சார், நீங்க வலி வர வரலும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீக்கம் திருப்பம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது வந்து ஹெர்னியா திருப்பியும் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால வலி வர வரலும் நீங்க வெயிட் பண்ணாம திரும்பவும் வந்து ஒரு முறை பார்க்கறது பெட்டர். இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ ஏற்கனவே வந்து திறந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதாவது ஓப்பன் சர்ஜரி பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நாங்க இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம திரும்பவும் திறந்து பண்றப்போ அந்த தசை வந்து இன்னும் தான் நமக்கு வீக் ஆகும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமா பண்றோம். லேப்ரோஸ்கோப்பியில் நிறைய ரொட்டீனாவே இப்போ சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. என்ன சார்? வாய்ஸ் விட்டுட்டு கேக்குது சார். ஓகே சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். டாக்டர் சொன்ன அறிவுரையை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க சர்ஜரி டாக்டரை பாருங்க, இல்ல ஜிப்மர் வந்து நீங்க ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ சார். சார், இப்போ நிகழ்ச்சி நிறைவில் இருக்கிறதுனால நீங்க அறுவை சிகிச்சை பத்தின டீட்டெயில் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் சார். இந்த தருணத்துல என்னென்ன டைப் ஆஃப் சர்ஜரி இருக்கு குடல் இருக்கிறதுக்கு? நிச்சயமா. நம்ம வந்து இப்போ அதுக்கு முன்னாடி இணைப்பில் இருக்காங்க, உங்க சந்திக்கலாம். வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ. வணக்கம் மேடம், தொடர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர்கிட்ட கேட்கலாம் மேடம், பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார், எனக்கு அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நார்மலா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கலாங்களா, இல்ல கீழே குனியவே கூடாது, ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுலாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகேங்க மேடம்? ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா மேடம், இல்ல இன்னும் பண்ணலைங்களா? இல்ல, எதுவுமே பண்ணலைங்க சார். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. ஓகே. நார்மல் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமாங்க சார்? என்ன தொலைனோட சைஸ் என்ன இருக்குன்னு சொன்னாங்களா மேடம்? ஸ்கேன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும்? இல்ல சார், அதெல்லாம் சொல்லல. பண்ணல. தூங்கும்போது லைட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்மா கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே. வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டா ஓகே, பரவாயில்லையாங்க சார்? அம்பிளிக்கல் ஹெர்னியாவில் வந்து என்ன அந்த தொலைனோட சைஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் மேடம் உங்களுக்கு சிகிச்சை முறை மாறுபடும். தொலைனோட சைஸ் வந்து ஒரு 2 mm 2 மில்லிமீட்டர் முன்னில 0.5 சென்டிமீட்டர், அதாவது 1/2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்து அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து வெயிட் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ வெயிட் நம்ம அதிகமாக ஆக அந்த தசை பகுதி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ உடல் கொஞ்சம் வெயிட் குறைச்சி கொஞ்சம் அப்டமல் எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறா அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து ஒரு நேச்சுரலா ஃபுட் மூலமா நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது? இல்ல மேடம், ஃபுட் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது ஒரு செவுத்துல ஒரு ஓட்டை வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை என்னதான் பண்ணாலும் பெயிண்ட் அடிச்சாலும் அது சரியாகாது இல்லைங்களா? நம்ம அந்த ஓட்டையை வந்து நம்ம செங்கல் வச்சோ இல்லாட்டி சிமெண்ட் வச்சோ நம்ம அடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் தொப்புள்ள இன்னும் இல்லை, வயிற்று பகுதியில் எந்த பகுதியில் அந்த ஹோல்ஸ் வந்தாலும் அது வந்து நம்ம கண்டிப்பாக சர்ஜரி தான் நம்ம பண்ணணும். இப்போதைக்கு உங்களுக்கு சர்ஜரி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அதனோட தொலைனோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். போக போக அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதாவது மேபி இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அந்த டைமில் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் படிக்கட்டு ஏறதோ இல்லாட்டி வந்து மற்ற ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படிங்கிறது வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப கரோவு தான் மற்ற ஹெர்னியாவை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கட்டு ஏறுறது, நார்மலான வேலைகள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ரொட்டீனாக பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேனில் என்ன அந்த தொலைனோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ணுறோம் எல்லா அம்பிளிக்கல் ஹெர்னியாவோட ஆப்ரேஷன் எல்லாம். இப்போ நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தது அப்படின்னா வலை போட கூட உங்களுக்கு தேவை இருக்காது. அதில் வந்து நம்ம அந்த ஓட்டையை அடைச்சு தையல் போட்டு அடைச்சாவே கூட போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேம், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசலாம் சார் அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி. நிச்சயமா. ஸோ நம்ம ஹெர்னியா அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக ஆப்ரேஷனாக பண்ணணும். ஸோ ட்ரெஸ் நான் சொன்னது அந்த பெல்ட் வந்து யாருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கண்டிஷன் இல்லையோ, ரொம்ப வயதானவங்க, வயது முதிர்ந்தவங்க, ரொம்ப டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸு. மீதி எல்லாருக்குமே வந்து அறுவை சிகிச்சை தான் கண்டிப்பாக பண்ணணும். அறுவை சிகிச்சையில் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி ஓப்பன் பண்ணுறோம், லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம், இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி கூட பண்ணுறோம். ஓப்பன் சர்ஜரி யாருக்கு பண்ணுவோம்
அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹெர்னியா வந்து ரொம்ப பெரிதாக இருக்குது, அவங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வயதானவங்க அவங்களுக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறப்போ வழக்கமாக நம்ம வந்து அனசீசியா, ஜென்ரல் அனசீசியா கொடுப்போம். அதாவது முழுவதுமாக மயக்கம் கொடுப்போம், வயிற்று பகுதியில் வந்து கொஞ்சம் காற்று அடித்து நம்ம பண்ணுவோம். அது வந்து சில பேருக்கு வந்து அனசீசியா, அதாவது மயக்க ரிலேட்டடாக கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தவிர மீதி எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம திறந்து பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம மசில் அந்த தசையை வந்து நம்ம வீக் ஆக்குறோம், பலவீனமாக்குறோம். ஸோ அதில் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம பண்ணுறதுனால அந்த ஒரு வீக்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. யாருக்கெல்லாம் முன்னாடி ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணாங்களோ, இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 2 பக்கமும் வந்து ஹெர்னியா இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் யங்கான பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த தழும்பு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறப்போ அவங்க சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடலாம். நம்ம ரெண்டாவது நாள் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். அவங்க வந்து விதின் ஒரு 1 வீக்கில் அவங்க வந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தழும்புக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரெக்கவரி பெட்டராக இருக்கும், பெயின் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால பெரும்பாலும் இப்போ வந்து லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இன்சிஷனல் ஹெர்னியா, அதாவது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா வரக்கூடிய ஹெர்னியா, பெண்களுக்கு வரக்கூடிய ஹெர்னியா, அதுவும் வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணுறோம். இப்போது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ள நம்ம வந்து வயிற்று பகுதிக்குள்ளார நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தெரியும், சின்னதாக 2 ஹோல் தெரியுது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி குடல் வந்து வெளியில் போயிருக்கும், குடல் வந்து வெளியில் அந்த ஓட்ட வழியாக வெளியில் போயிருக்கும். ஸோ நம்ம அந்த குடலை வந்து திருப்பியும் வயிற்று பகுதிக்கு இறக்கி அதுக்கப்புறமா இந்த ஓட்டையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தையல் போட்டு அந்த தொலையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணியாச்சு, அந்த தொலையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு வயிற்று பகுதியில். அதற்கு மேலே வந்து நம்ம அந்த மெஷ்ஷை நம்ம வைப்போம். ஸோ இந்த மெஷ் இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம திருப்பவும் அந்த தொலை வழியாக அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு குறையுது. இது வந்து ரோபோட்டிக்லேயும் நம்ம பண்ண முடியும். சில டைம் என்ன ஆகும்னா இந்த தையல் போடுறது வந்து லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரோபோட்டிக் சர்ஜரியுமே வந்து இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். சில டைம் வந்து இடுப்பு பகுதிக்கு ரொம்ப கீழ் பகுதியில் இருக்கும் சில ஹெர்னியா, அந்த ஹெர்னியாலாம் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதையும் கூட நம்ம ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக பண்ணலாம். ஸோ இப்போ ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் பயந்துக்கிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி பயப்பட தேவையில்லை. லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவோ ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாகவோ எந்த சர்ஜரி வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான அவுட்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து டாக்டர் வந்து அந்த எந்த சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இன்னொன்று இருக்குது, இப்போ லேப்ரோஸ்கோப்பி சர்ஜரி தான் பண்ணணும், ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் வேண்டாம். சில பேருக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பெட்டராக இருக்கும். லேப்ரோஸ்கோப்பி சில பல காரணங்களுக்காக அவங்களுக்கு பண்ண முடியாமல் போகும். அந்த மாதிரி டைமில் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுலையும் தப்பு ஒன்றும் இல்லை. வலை வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் வலை எல்லாமே வந்து அந்த மெஷ் எல்லாமே வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக் கோட்டடாக இருக்குது. ரொம்ப ரிஜிடாக அவர் சொன்ன மாதிரி வந்து குனியரை நிமிரத்துக்கு சிரமம் இல்லாத மாதிரியான வலைகள் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் அதை பற்றியும் நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. ஹெர்னியா அப்படின்னாவே நம்ம சர்ஜரி கண்டிப்பாக பண்ணுறது தான் பெட்டர். நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் பட்டு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு லாஸ் ஆஃப் டொமைன் ஹெர்னியா இருக்கும். அதாவது வயிற்று பகுதியினோட உள்ள கண்டென்ட்டில் 20% மேலே வந்து வெளியில் தான் இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் 40%, 50% பேர்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ அவ்வளோ குடலையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம திரும்ப வயிற்றுக்குள்ளார வைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சுவாச பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சர்ஜரி வந்து இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக போகும். ஸோ அதனால் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் அறிகுறிகள் தெரிஞ்சு வலி தெரிஞ்ச உடனே அவங்க வந்து மருத்துவர் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலாக விளக்கம் சொல்லியிருந்தீங்க சார். நேயர்களே, இது வரைக்கும் இன்றைய நலவாழ்வு நிகழ்ச்சியில் டாக்டர் வந்து குடலிறக்கம் நோய்னா என்ன, அது எப்படி வரும், அதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்கும், அது வந்துட்டு அதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ குடலிறக்கம் நோய் என்பது வந்து ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆரம்ப கட்டத்திலே அதை கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சை முறையை சீக்கிரம் எடுத்துக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க என்ற நம்பிக்கையில் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் டாக்டருக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த ஒரு மருத்துவ தலைப்பில் வரும் வாரங்களில் நலவாழ்வு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.